என்னுடைய ஆடியோவும் மேம் வீடியோவும் தெரியுதுன்னா சாட்ல ரிப்ளை கொடுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம், காலை வணக்கம், இரவு வணக்கம், மதிய வணக்கங்கள். ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் இப்ப கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் இல்லை. இதுதான் இப்பதான் வந்து முயற்சி செஞ்சு நான் வந்துட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். அதனால நான் ஏதாவது தவறுதல் செஞ்சா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் வந்து டினா கிளிமேனோவா. நான் வந்து லீடர் மேனேஜரா இருப்பேன், திட்ட தலைவர், இணைப்பு திட்ட தலைவர் மேலாளரா இருக்கேன். நான் வந்து மாஸ்டர் ப்ராஃபிலையும் வந்து ஒரு பரீட்சை பட்டதாரி. அதுக்கு மட்டும் இல்லாம சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவரும் கூட. இன்னைக்கு நமக்கு நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு பேக் ஆபீஸ்ல நடக்கிறது. இதுதான் நம்மளுடைய அஜெண்டா. உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுடைய லிங்க் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்க டாக்குமெண்ட்டை எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்றது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபண்டை வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட் வச்சு எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் யூஜிபே பர்சனல் அக்கௌண்ட்டை எப்படி டாப் அப் பண்றது, அதுக்கப்புறம் எலைட் கிளப் ஆனுவல் டிஸ்கவுண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அஜெண்டாஸோட இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். சரி, இன்னைக்கு எவோரிச் யூஜிபே கூட்டாளர் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க உங்களுக்கு லிங்க் எடுக்கணும் எவோரிச் பேக் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, நீங்க உங்க லிங்க நீங்க கொடுக்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடது பக்கத்துல இருக்கு பாருங்க, உங்களுடைய ரெஃபரல் லிங்க். இத வந்து உங்க புது பார்ட்னருக்கு நீங்க காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க அவங்கள ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா. ஆனா அதே நபரை நீங்க யூஜிபே குரூப்ல அவங்கள வர போறாங்க அப்படின்னா, வாங்க போறாங்க அப்படின்னா, அந்த நபர் இந்த லிங்க் கூட வந்து நம்ம புதுசா அவங்களை வந்து கூப்பிட்டு கொடுக்கலாம். அவங்க வந்து எவோரிச்ல இருக்க ட்ரைனிங் பேக்கேஜஸும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் போது. நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, ஒரு புது நபரை உங்க ஸ்ட்ரக்சருக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி சரியான முறையில வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவரை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அவருக்கு கத்துக் கொடுக்கணும். நீங்க ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரால் பண்ணுங்க, கீழே நகர்த்தி கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. வெரிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்க பார்ட்னருக்கு நீங்க காட்டணும் அந்த டேப் ஓபன் ஆயிருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் யூஜிபே பேக் ஆபீஸ்ல போய் நீங்க போய் பார்க்கலாம். நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வாலெட்டை டாப் அப் பண்றதுக்கு. இப்ப வந்து ரொம்ப பாப்புலரா வந்து இருக்கிற ட்ரெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. அதனால நீங்க இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட் ஓபன் பண்றீங்க, இது பைனான்ஸா இருக்கலாம், காயின் பேஸா இருக்கலாம், யூனிடெக்ஸா இருக்கலாம். உங்க கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல அது மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்க டாப் அப் பண்ணலாம். சரி, இதுதான் நம்மளுடைய யூஜிபே பேக் ஆபீஸ். எப்படி நீங்க யூஜிபேல வந்து டாப் அப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இடது பக்கம் போனீங்கன்னா பே அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பே அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே பாருங்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. குளோபல் யூனிட் பே, பிட்காயின் இல்லைன்னா மாஸ்டர் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா பிட்காயின் வந்து சீக்கிரம் கிடைச்சிடும் மற்ற ஆப்ஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது. இப்போதைக்கு நம்மளுடைய அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா, எலைட் கிளப் உடைய ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்
யாருக்கு இது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் 1000 இல்ல 1000 இல்ல 1000க்கும் மேல வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த எலைட் கிளப் வாங்கிக்கலாம். அந்த நபருக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எலைட் கிளப் எங்க வாங்கணும் அப்படின்றத நம்ம கத்து கொடுக்கணும். இப்ப ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு போனஸ் வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நடக்கல அப்படின்னா எலைட் கிளப்ல உங்களுக்கு நல்ல போனஸஸ் கிடைக்கும். அப்ப எலைட் கிளப்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணுமோ, நீங்க அங்க எலைட் கிளப் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய பார்ட்னரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகணும். அவர் நியூ கம்மரா இருந்தாங்க, நிறைய தவறுதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக எலைட் கிளப் வாங்கிடுவாரு, போனஸ் அட்டாச் ஆகாம அவர் அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணிடலாம். அதனால அவர் வந்து பேக்கேஜ் வாங்க மறந்துடுவார். அதனால நீங்க எலைட் கிளப் நீங்க பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எலைட் கிளப் உள்ள போவீங்க. நீங்க வேர்ல்ட் சிஆர்யூல பேக்கேஜஸ் பாப்பீங்க. அங்க இடது பக்கத்துல உங்களுக்கு ஒரு டேப் இருக்கும், சிங்கிள் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும், இல்ல பர்ச்சேஸ் வித் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க பேக்கேஜ் பர்ச்சேஸ் வித் டிஸ்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எலைட் கிளப்புடைய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா, நான் அடுத்த பார்ட் நம்ம வெபினாருக்கு எப்படி குளோபல் யூனிட் பேல வந்து ஓபன் பண்றது, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்றது அப்படின்றத வந்து சொல்றதுக்கு நமக்கு வருகிறாரு மார்ஷியல் நியோசிமா அவர்கள். மார்ஷியல் நியோசிமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கங்கள், மதிய வணக்கம், மாலை வணக்கம். நம்மளுடைய நார்மல் செக் பண்ணிக்கலாம். சாரோடைய வீடியோவும் என்னுடைய ஆடியோவும் கேக்குது அப்படின்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. நிறைய நபர்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச்ல பிஸியா இருக்காங்க அப்படின்னு வந்து சார் சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்க போறேன். எப்படி நீங்க குளோபல் யூனிட் பேல வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத. இதுதான் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இதுதான் குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணலாம். சரி, எல்லாரும் வந்து ஃபீட்பேக் பார்த்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இந்த குளோபல் யூனிட் பேல போகணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கேட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால உங்களுக்கு வந்து எப்படி இதை பெட்டரா செய்ய முடியும் அப்படின்றத இங்க நாங்க சொல்றோம். நான் ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்றத சொல்றேன். அதே நேரத்துல பொறுமையாவும் சொல்ல விரும்புறேன். ஃபாஸ்டா இருந்தா அப்படின்னா என்னை வந்து ஸ்லோ பண்ண சொல்லுங்க. என்னுடைய பேர் மார்ஷியல் நியோசிமா. நான் வந்து ஒரு தூதர்கள்ல கவுன்சில்ல ஒரு உறுப்பினராகவும் இருக்கேன். எவ்வொரு இணைப்பு திட்ட தலைவரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம மாஸ்டர் ப்ரோஃபி பயிற்சியாளரும் கூட, அதே நேரத்துல வணிக பயிற்சியாளரும் கூட. நான் ஒரு தொழில் முனைவாளரும் பேச்சாளரும். சரி, நம்ம அடுத்த ஸ்லைட் இப்ப போவோம். சரி, இங்க நீங்க இப்ப பாக்குறீங்க குளோபல் யூனிட் பேல நீங்க போய் பார்க்கும்போது அந்த வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா
www.gtinet.ch. இது வந்து சுவிட்சர்லாந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. நீங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஆக்சஸ் வந்து இந்த வெப்சைட் அட்ரஸ் மூலமா தான் நீங்க போய் எடுக்கணும். உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஓபன் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். நீங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த வாக்கியம் வரும் உங்களுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் போடணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து உங்க ஐடி, நீங்க என்ன ஐடி காட்ட போறீங்களோ, பாஸ்போர்ட் காட்ட போறீங்க அப்படின்னா அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரியான பேர் தான் கொடுக்கணும். இங்க அப்பதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அவங்க சர் நேம் அண்ட் லாஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் நேம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும். அதனால எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரொம்ப முக்கியமா போடணும். அதுக்கப்புறம் இமெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவோரிச்ல என்ன இமெயில் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த இமெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து சொல்றீங்க ஜியூபி வந்து உங்களுடைய அந்த சிங்க்ரனைசேஷன் கொடுக்குறீங்க. பேக் ஆபீஸுக்கும் ஜியூபிக்கும் ஒரு சிங்க்ரனைசேஷன் கொடுக்குறீங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க வேற இமெயில் போட்டீங்கன்னா அப்போ குளோபல் யூனிட் பேக்கு கடினமா இருக்கும் உங்க பேக் ஆபீஸோட அவங்க சிங்க்ரனைஸ் பண்ணும்போது. இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க பாஸ்வேர்ட் வந்து நீங்க பாஸ்வேர்ட் வேற பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். எவோரிச்ல கொடுத்ததே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரொம்ப அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி வந்து கடினமா வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு. அப்போ 18 வயதுக்கு கீழே இருக்கிற நபர்கள் வந்து இந்த இடத்துல பேமெண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும். நீங்க 18 வயதுக்கு மேற்பட்டவர் அப்படின்றத டிக் பண்ணணும். உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க குளோபல் யூனிட் பேல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா அது வந்து இம்பாசிபிள். அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அந்த அப்ளிகேஷன். அது அவங்களுக்கு அந்த 18 வயது தாண்டின பிறகு நீங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்ற பாக்ஸ வந்து டிக் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு செக்யூரிட்டிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா வச்சிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து நீங்க கவனமா நீங்க கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நீங்க ரெபோட் இல்ல, நீங்க ஒரு பர்சன் தான் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு அங்க ஒரு ஏதாவது ஒரு இமேஜோ ஏதோ வரும். அதை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இத பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் பிரஸ் பண்ணணும். அதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஸ்பீட் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. சரி, நான் ஃபீட்பேக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, இப்ப அடுத்த ஸ்லைட் போனதுக்கு அப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் ஆக்டிவ், பிளீஸ் வெரிஃபை யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற வார்த்தை அங்க வரும். அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நீங்க
நீங்க எப்பயுமே வந்து ஒரு அக்கௌண்ட் எப்பயுமே வெரிஃபை பண்ணணும். நீ வெரிஃபை பண்ணனா எதுக்குமே வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க கோ டு மை ப்ரொஃபைல் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அடுத்த பேஜுக்கு கொண்டு போய் விடும். இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல கண்டிப்பா இத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸா இருக்கு பாருங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்றது. அதுதான் இது இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரே நேரத்துல பண்ணணும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். 1னா ஃபர்ஸ்ட் நீங்க 1 கம்ப்ளீட் பண்ணணும், 2னா அடுத்தது 2 கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் நீங்க இமெயில் மட்டும் தான் வெரிஃபை பண்ணிருக்கீங்க, கரெக்டா? அப்போ நீங்க அடுத்தது ப்ளூ ஹைலைட்டட் பட்டனை வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க இமெயிலுக்கு ஒரு இமெயில் வரும். இந்த பேஜ் வரும். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்க இமெயிலுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா ரீசெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கூட வரும். அதை கூட நீங்க மறுபடியும் பிளஸ் பண்ணலாம். அப்போ நீங்க இன்பாக்ஸை மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்பாம் பாக்ஸ்ல கூட அந்த ஸ்பாம் ஃபோல்டர் உங்க இமெயில இருக்கும் பாத்தீங்களா, அங்க கூட போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, அங்கேயும் வந்து அந்த இமெயில் இருக்கா அப்படின்னு. ஏன்னா சில நேரத்துல அங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அங்கேயும் வரல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் கொடுங்க, இந்த ரீசெண்ட் அப்படின்றத. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமெயில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். உங்களுக்கு இமெயிலுக்கு இந்த மாதிரிதான் ஒரு மெயில் வரும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நோ ரிப்ளை @gtinet.ch அப்படின்னு இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்க் பிரஸ் பண்ணீங்க, ஆரோ மார்க் காட்டியிருக்க அந்த லிங்க் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோடது வெரிஃபை ஆயிடும். ரொம்ப முக்கியம், இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த லிங்க் கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்க இமெயில் வந்து ஃபுல் வெரிஃபைடு ஆயிடுச்சு அப்படின்றது அங்க வரும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. நீங்க இமெயில் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெரிஃபைடு அப்படின்றதுல ஒரு டிக் மார்க் வரும். அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அப்புறம் வெரிஃபைடு அப்படின்னு வரும். அப்போ அந்த இடத்துல வெரிஃபைடுன்னு வராம ப்ராசஸிங் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணணும். அப்போ அவங்க வெரிஃபிகேஷன் டீம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த கிரீன் டிக் வந்ததுக்கு அப்புறமே இமெயில் வெரிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஒரு ப்ளூ பட்டன் வந்திருக்கு பாருங்க, ஸ்டெப் 2, நம்மளுடைய போன் நம்பரை வெரிஃபை பண்றதுக்கான செகண்ட் ஸ்டெப். அப்போ இந்த 2வது ஸ்டெப் பண்ணாம 3வது ஸ்டெப்புக்கு நீங்க தாண்டி போக முடியாது. அதனாலதான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா வெரிஃபை யுவர் போன் அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். ஆனா இந்த போன் நம்பர் போடும்போது இன்டர்நேஷனல் கோடோட நீங்க போடுங்க. ரஷ்யாவுக்கு அப்படின்னா +7, சுவிட்சர்லாந்துக்கு +41. இது மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கு. இந்தியா அப்படின்னா +91.
அந்த கோடோட உங்க போன் நம்பர் வந்து சேர்த்து போடுங்க அப்படின்றத சொல்றாங்க. வெரிஃபை யுவர் போன் அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும் உங்க போனுக்கு SMS வழியாக. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. அப்போ உங்களுடைய நம்பர் வந்து ரியல் நம்பர்னா ஆக்சஸ் கிடைச்சது அப்படின்னா உங்க போன் நம்பருக்கு வந்து ஒரு இன்கேஸ் உங்க போன் நம்பருக்கு வந்து வரல அப்படின்னா உங்க போன் நம்பர் வந்து குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து உங்க இமெயிலுக்கு வந்து கொடுக்கும். SMS வழியாவும் அதாவது செக் பண்ணிக்கிறாங்க அவங்க. அப்போ இதுதான் அடுத்த ஸ்டெப். அப்போ உங்க இமெயில வெரிஃபை பண்ணிட்டீங்க, உங்க போன் நம்பர் வெரிஃபை பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன். இங்கதான் வந்து நிறைய பேர் தவறு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதனால இந்த இடத்துல நான் கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுக்கு பொறுமையா விளக்க விரும்புறேன். அந்த ப்ளூ பட்டன் சப்மிட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டெப் 3. உங்களுடைய ஐடென்டிட்டிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க அங்க கொடுக்க போறீங்க. உங்களுக்கு அத பத்தின விஷயங்கள் வரும். இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பத்தி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணப்படும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இங்க ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ப்ளூ பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்க. ப்ளூ அப்படின்னு ஒரு பட்டன் வருது அப்படின்னா நீங்க அதை மட்டும் கிளிக் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நீங்க எப்பயுமே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ வந்து அது போட்டோஷாப் பண்ணாதீங்க. ஆனா அது பண்ணாதீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் யாரெல்லாம் போட்டோஷாப் பண்ணாங்களோ அதெல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்பயுமே நீங்க போட்டோஷாப் பண்ணாதீங்க. அப்போ அது கிளியரா இருக்கணும், கரெக்டான லைட்டிங் இருக்கணும். இல்ல அப்படின்னா வேற யாராவது வந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்க உங்களால முடியல அப்படின்னா. ஏன்னா நீங்க போட்டோஷாப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து டைம் ஆகும் உங்களுக்கு. நீங்க மறுபடியும் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கும் உங்க டாக்குமெண்ட்ஸ். அப்போ உங்க பாஸ்போர்ட் ஐடி நம்ம கொடுக்கிறோம். எல்லாருமே வந்து பாஸ்போர்ட் இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இல்ல அப்படின்ற நமக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சில கண்ட்ரில வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில கண்ட்ரில. அப்போ நீங்க உங்க ஐடி காமிச்சு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வேற ப்ராசஸ் வச்சு நீங்க பண்ணணும். அப்போ பாஸ்போர்ட் தான் ரொம்ப முக்கியம், இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட். ஏன்னா உங்க இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் வந்து நீங்க வேர்ல்டு வைடா டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிருக்க மாட்டீங்க, இனிமே வந்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து பணம் சம்பாதிக்கும் போது உங்க மேலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். அப்போ அதனால நீங்க போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க வெப் கேமரா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இல்ல நீங்க லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேமரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க.
ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலிடான ஐடி டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் எடுத்து கையில ரெடியா வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வரும். ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்போர்ட் அப்படின்னு வரும். எனக்கு ஐடென்டிட்டி கார்டுல வந்து தெரியல. ஆனா நம்ம கம்யூனிட்டி எவ்வளவு பெரிய கம்யூனிட்டி அப்படின்றது வந்து தெரியாது குளோபல் மீட்ல. ஏன்னா சில ஐடென்டிட்டி கார்ட்ஸ்ல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்போ உங்க கண்ட்ரியோட ஐடென்டிட்டி கார்டு வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஏத்துக்குவாங்களா அப்படின்னா இல்ல. அதனாலதான் வந்து இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து யாரு கிரெடிபிளா இருக்காங்க, உண்மைத்தனமா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நோ யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கேஒய்சி. அப்போ நீங்க பாஸ்போர்ட்டோட நீங்க ஐடென்டிட்டி செக் பண்ணலாம். அப்போ இன்னொரு ஒரு மூன்றாவது கம்பெனி, ஒரு உண்மையான கம்பெனி வந்து அவங்க கிரெடிபிலிட்டியாக்காக அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நடத்துறாங்க அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதே நேரத்துல பாஸ்போர்ட் வச்சுதான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம சரியான முறையில உள்ள போனோம் அப்படின்னா எல்லாமே அங்க ப்ராப்பரா தான் இருக்கும். சரி, அதனால முதல்ல நீங்க பாஸ்போர்ட் ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையாவே பண்ணலாம். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவசரப்படாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. நீங்க பாஸ்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். ஏன்னா சில கண்ட்ரீஸ்ல வந்து ஐடென்டி கார்டு அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த கண்ட்ரீஸ் வந்து ஐடென்டி கார்ட்ஸ் வச்சு பண்ணலாம். ஏன்னா யூஎஸ்ல இருக்க சில பர்சன்ஸ் வந்து பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சு டிரைவிங் லைசன்ஸ் போட்டு பண்ணும்போது. ஏன்னா அதுல லாட்டின் வேர்ட்ஸ் இருந்தது நிறைய கண்ட்ரீஸ்ல. ஏன்னா அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஐடி கார்டா இல்ல பாஸ்போர்ட்டா. அப்போ நீங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐடிய உங்களுக்கு நல்லா நீங்க பாப்பீங்க. இந்த இடத்துல டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேல பாருங்க, அந்த இடத்துல சிகப்பு கலர்ல ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு. அப்போ அப்படி இருக்கு அப்படின்னா அது கம்பல்சரியா நீங்க அந்த இடத்துல டைப் பண்ணணும். அப்போ நீங்க அந்த நம்பரை, நீங்க டாக்குமெண்ட் நம்பரை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஐ கன்ஃபார்ம் மை ஐடென்டிட்டி அப்படின்றத பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஸ்லைட்ல நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கேமராவை ஒரு சில நொடிகள் வந்து நேரா பார்க்கணும். அதாவது முதலாவது பாயிண்ட்ல ஒரு கேமராவை நேரா அப்படி பார்க்கணும். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இடது பக்கம் சில நொடிகளும் அதே நேரத்துல பொறுமையா வலது பக்கம் சில நொடிகளும் பண்ணணும். இந்த 3 மூவ்மெண்ட் நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா, நேரா பாக்குறதும், இடது பக்கம் திரும்புறதும், வலது பக்கம் திரும்புறதும், இது 3மே வந்து செய்யறது எல்லாமே வந்து ஒரு 30 வினாடிகள்ல செஞ்சு முடிச்சிடணும். இல்ல 10 வினாடிகள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்.
முக்கியமா இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கேமரா வந்து கிளியரா இருக்கணும். இல்லைன்னா நீங்க இது மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாவது இமேஜஸ் இருக்கா, பேக்ரவுண்ட்ல இருக்கா அப்படின்னு பாக்கணும். அப்போ சாஃப்ட்வேருக்கு வந்து தெரியாது எந்த நபர் இருக்காங்க, நீங்களா இல்ல அவங்களா அப்படின்னு தெரியாது. அப்போ ரிஜெக்ட் ஆயிடும். அதனால உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க கரெக்டான லைட்னிங்ல இருக்கணும். நீங்க இந்த மாதிரி கண்ணை இப்படி திரும்பி தலையை சாய்ச்சிட்டு இருக்கும் போது வேற யாராவது நடுவில் இப்படி போனாங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். அதனால தெளிவா வந்து பண்ணுங்க. அதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்ற பாயிண்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்போ இங்க இருக்கிற நபர் பாருங்க, அந்த நபர் வந்து இருக்காங்கல்ல, அது வந்து எடுத்துக்காட்டுக்காக எப்படி செய்யணும் அப்படின்றத அவங்க கொடுக்குறாங்க. நேரா பார்க்கணும், இடது பக்கம் திரும்பணும், வலது பக்கம் திரும்பணும். உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம இப்ப அடுத்த ஸ்லைட் போவோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நிறைய பேருக்கு வந்து கேமரா நல்லா இருக்கும். அப்ப வந்து அவங்க டைரக்டா வந்து அவங்க பாஸ்போர்ட்ட கிட்ட கொண்டு போய் பிக்சர் எடுக்கலாம். ஆனா அதாவது உங்க கேமராக்கு நேரா நீங்க கொண்டு போகாம அந்த இது நகர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டா வந்து போட்டோ எடுக்காது. உங்க கேமரா நல்ல கிளாரிட்டி இருந்ததுன்னா ஓகே, நீங்க கரெக்டா வச்சு எடுக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு சொல்ற ஆப்ஷன் என்னன்னா அப்லோட் போட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல போய் உங்க ஐடி கார்டை வந்து போட்டோ எடுத்து நல்ல பிக்சரா ஒரு போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணலாம். அந்த பிக்சரை இது வந்து நல்ல நீட்டா வந்து தெரியும் அப்லோட் பண்ணீங்கன்னா. நம்ம இப்ப அடுத்த ஸ்லைட் போவோம். நீங்க இந்த ஸ்லைட்ல பாருங்க, உங்களுடைய மிஸ்டரா மிஸ்ஸா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க பிறந்த தேதி, உங்க பெயரு, உங்க குடும்ப பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷனாலிட்டி, எந்த கண்ட்ரி அப்படின்றத கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் தான் இங்க நீங்க அப்லோட் பண்றீங்க. எப்படி வந்து அந்த வீடியோக்கு அப்புறம் போட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வருமோ, அப்போ உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க. இந்த சர்நேம், குடும்ப பெயர் அப்படின்றது உங்களுடைய சர்நேம் கொடுக்கணும். சில பேருக்கு வந்து 2 நேஷனாலிட்டி இருக்கும். அப்போ நீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த நேஷனாலிட்டி தான் நீங்க எங்க கொடுக்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இத நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை வந்து பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து மேட்ச் ஆகணும்.
நீங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ்ல ஒரு கொடுத்துருவீங்க, ஆனா வந்து அதே நேரத்துல வேற அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுக்க கூடாது. அதனால கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றதுக்கான கொடுக்கணும். நீங்க பிறந்த நாடு வேற நாடா இருந்தாலும் நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்களோ அதை பத்தி தான் நீங்க கொடுப்பீங்க. அப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் தான் கொடுக்கணும். நம்ம இப்ப அடுத்த ஸ்லைட் போவோம். நீங்க அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வர முடியும். நீங்க எந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களோ அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தான் இங்க நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் இப்ப வரும். அதாவது நீங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கான டாக்குமெண்ட்டை வந்து இங்க நீங்க கொடுப்பீங்க. அது வந்து யூட்டிலிட்டி பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கலாம், வாட்டர் பில்லா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க பேங்க் ஆர் போஸ்ட் ஆபீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல அப்புறம் இங்க இருக்கிற உங்ககிட்ட வந்து இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது 7 பக்கம் இருக்குன்னா அந்த 7 பக்கமே நீங்க சப்மிட் பண்ணணும். அது பிடிஎஃப்ல இருக்கணும், டாக்குமெண்டா இருக்கணும். அது அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து 10 மெகாபைட்டை விட அதிகமா போக கூடாது. அதனால உங்க டாக்குமெண்ட் வந்து அப்படிதான் இருக்கணும். இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங்க் பண்றீங்களா இல்ல கரெக்டா வந்து அது ஃபிட் ஆகணும் அந்த ஃப்ரேம்க்குள்ள, அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்றப்ப இந்த ஃபைல்ஸை வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். உங்களோட ஃபோல்டர்ல போட்டிருந்து அதுல இருந்து எடுத்து நீங்க அட்டாச் பண்ணணும். இப்ப வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டேட் நீங்க முக்கியமா பார்க்கணும். இப்ப வந்து டேட் வந்து கரெக்டா இருக்கா அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு, இல்ல வந்து அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அதை நீங்க செக் பண்ணுங்க. அப்படி வந்து உங்களுக்கு டேட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க திரும்பவும் அப்ளை பண்ணி அந்த மாதிரி வாங்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து அது கரெக்டான ஒரு டேட் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்ப வந்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அத வந்து சப்மிட் பண்ணணும். இப்ப வந்து நீங்க ஒவ்வொரு தடவை இந்த ப்ராசஸிங் இருக்கப்பவும், உங்களுக்கு வந்து இது ஒன்ஸ் முடிஞ்சதுன்னு சொன்னா, மெயில்ல வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அதாவது இப்ப வந்து கிளியர் ஆயிடுச்சா? வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி, அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும். மேற்கொண்டு வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, இப்ப வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க. இப்ப வந்து டாக்ஸ் பர்பஸ் இது வரி நோக்கங்களுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். பிறகு வந்து நீங்க ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். இப்ப நீங்க வந்து இத டிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அதுக்குரிய இன்ஃபர்மேஷன வந்து நீங்க ப்ரொவைட் பண்ண வேண்டும். இப்போ இப்போ நெறைய மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டு கடைசில அவங்க சரியா அதுல வந்து என்டர் பண்றதில்ல. இப்போ நீங்க வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து லீவ் பண்றீங்க. அதாவது கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ரஷ்யால வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து வொர்க் பண்றது வந்து வேற ஒரு யுகேல வொர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வாழ்றது வந்து வசிக்கும் இடம் ஒரு இடமாகவும், நீங்கள் வேலை செய்யும் பணிபுரியும் இடம் வந்து வேறு ஒரு இடமாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து டாக்ஸ் எந்த இடத்துல வொர்க் பண்றீங்களோ, அங்க தான் வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணுவீங்க. மேபி வந்து அந்த கம்பெனியோட ஒரு டாக்ஸேஷன், சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது எல்லாமே எந்த பேங்க்ல வந்து நீங்க எந்த கம்பெனில, எந்த பேங்க் அக்கவுண்ட், எந்த அட்ரஸ் அந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணணும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் குடுக்குறீங்க. அமௌண்ட் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, சரியான தகவலை வந்து குடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா டாக்ஸேஷன் டீடைல்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப வந்து நீங்க அத என்டர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க வந்து டாக்ஸ் பே பண்றீங்களா? அப்படின்னா அந்த டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ன? அத வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அவ்வளவுதான். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுவரைக்கும் வந்து யாருக்கும் ரிஜெக்ட் ஆனது கிடையாது. ஏன்னா அதுல வந்து ஒரு சிம்பிள் டீடைல்ஸ் தான் இருக்கு. இப்ப வந்து வேற வேற கண்ட்ரீஸ்க்கு வந்து அது டிஃபர் ஆகும். டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கண்ட்ரிய பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். இப்போ யுஎஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க வந்து வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த கண்ட்ரிக்குரிய டாக்ஸேஷன் டாக்ஸ் பேயரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதோடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப வந்து நீங்க வந்து யுஎஸ் சிட்டிசனா இருக்கீங்க, சுவிட்சர்லாந்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? நீங்க வந்து டாக்ஸ் நம்பர் வந்து எங்கெல்லாம் டாக்ஸ் பே பண்றீங்களோ அதை கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். இத முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். இங்க என்ன மென்ஷன் பண்ணுவீங்க? இப்ப வந்து எங்க இருந்து உங்களுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது எந்த வழிகளில் வந்து உங்களுக்கு வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லி இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. இங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து
சுய தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து பணம் வருது அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபைனான்சியல் சிஸ்டம் வந்து ஒரு ரெகுலரைஸ்டு மற்றும் வந்து ஒரு லீகல் சிஸ்டம். அதனாலதான் நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா சேலரின்னு மென்ஷன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சுய தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இதுல வந்து இன்ஃபர்மேஷன் ஆன் ஆக்குபேஷன் என்ன மாதிரி ஊழியம் வந்து நீங்க மாத வருமானம் வாங்குபவரா அல்லது வந்து சுய தொழில் செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுபவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதை கூட நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குள்ள நீங்க எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இண்டிகேட் பண்ணணும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இது வந்து ஒரு காரணம் சொல்ல வேண்டும். எதற்காக வந்து நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னு சொல்ற ஒரு காரணம். இது என்ன அப்படின்னு சொன்னா பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு உலகளாவிய ஒரு குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட் வந்து நமக்கு வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் தான் இது. இப்ப பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் அக்கவுண்ட் இப்ப வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுல கேட்டிருக்கோம். இப்ப ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்னா குடும்ப செலவுகள், பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னா தனிப்பட்ட செலவுகள். இது ரெண்டையும் வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. பிறகு வந்து உங்களுடைய பேங்குடைய பெயர். இப்ப வந்து நீங்க எந்த அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு எந்த கண்ட்ரில உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கோ அந்த கண்ட்ரி மென்ஷன் பண்ணிட்டு, இப்ப இந்தியான்னு சொன்னா இந்தியான் கண்ட்ரில மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேங்குடைய பெயர் எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். அதுல டைப் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், இப்ப கீழே வந்து இதை நீங்க டிக் பண்ண மட்டும் பத்தாது. கீழே வந்து ஸ்பெசிஃபை பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் அன் அக்கவுண்ட். நீங்க என்ன டிக் பண்ணீங்களோ அதை வந்து திரும்பி எழுதணும், அவ்வளவுதான். டைப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து எந்த பேங்க் வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நீங்க சாதாரணமா ஒரு பேங்க் கொடுத்துருக்கலாம். பிறகு வந்து நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். இப்ப வந்து என்ன பேங்க் நேம், அந்த நேமை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்புறம் எந்த கண்ட்ரியோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த டீடைல்ஸ்லாம் வந்து கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேங்க்குக்கு மேல வந்து நீங்க நிறைய அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து அது வந்து வேணும்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் மட்டும் மெயினா வந்து எந்த பேங்க்ல வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேங்க் வந்து அது உங்களோட விருப்பம் தான் நீங்க என்டர் பண்றது. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி.
இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, எந்தெந்த தேசத்தில் வந்து இருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது மற்றும் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம ஃபண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் பணம் வரும் நாடு மற்றும் பணம் செல்லும் நாடு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுவிட்சர்லாந்துல கூட ஒரு அக்கவுண்ட் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எந்த கண்ட்ரில ரிசைட் பண்ணி எந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து இப்ப எந்த கண்ட்ரீஸ்ல இருக்கீங்க, யூகே அப்படின்னு சொன்னா அந்த பேங்கோடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க போன ஷீட்ல வந்து என்டர் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தா நீங்க யூரோப்பியன் யூனியன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எந்த பேங்க்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அது முன்னாடி நம்ம கொடுத்தோம்ல, அந்த ஆப்ஷனோட கண்டினியூவேஷன் தான் இது. அதனால வந்து நீங்க வேற ஏதாவது கண்ட்ரீஸ்ல இருக்கீங்க, யூரோப்பியன் யூனியன் தவிர வேற கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா அதை நீங்க இண்டிகேட் பண்ணணும். அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும், டைப் பண்ணணும் அந்த காலம்ல. ஏன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க போன காலம்ஸ்ல, நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லியிருக்கீங்க மற்றும் வந்து சேலரி வருது அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த கண்ட்ரில வந்து வேலை பார்க்குறீங்களோ, எந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இது இருக்கணும். இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் காலம் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி டர்ன் ஓவர் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது வந்து லெஸ் தேன் 1000 யூரோஸா இல்ல வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு ஃபண்ட்ஸ் வருதா அப்படின்னு சொன்னா 1000ல இருந்து 5000 யூரோஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெஸ் தேன் 1000 யூரோஸ். இல்ல உங்களுக்கு மேற்படி வருது அப்படின்னு சொன்னா 5000ல இருந்து 10,000 யூரோஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து பணம் வரும் நாடு, அப்ப எங்க இருந்து பணம் வருது அதை பொறுத்து தான் இந்த மந்த்லி டர்ன் ஓவர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப பணம் வருதுன்னா அது எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க. இப்ப வந்து இந்த பணம் வந்து எங்க செல்லுது, எந்த நாட்டுக்கு செல்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் திரும்பவும். ஏன்னா வித்ட்ராயல் இருக்கு. இப்ப பேங்க் அக்கவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம கம்பெனியே அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதை நீங்க மென்ஷன் பண்ணணும். பிறகு வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட் வந்து எக்ஸீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இவ்வளவு யூரோஸ் எக்ஸீட் ஆகுமான்னு சொன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு வந்து அதுக்கு எந்த காரணமும் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. ஒருவேளை இங்க ஸ்பெசிஃபை பண்ண இந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸீட் ஆகுது, இதை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க இதுல இன்ஃபார்ம் பண்ணணும். €15,000 வந்து எக்ஸீட் ஆகுதா, நீங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு கண்டினியூவேஷன் தான். இப்ப வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எல்லாமே. இப்ப
இப்ப என்ன அப்படின்னா 15,000 யூரோஸ்க்கும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப எஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. சில சமயம் வந்து ப்ரூஃப கூட நீங்க அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லன்னு சொன்னா நோ மட்டும் டிக் பண்ணிடுங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து ஒரு அக்கவுண்ட் தான் நீங்க கேட்கிறீங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து 2 அக்கவுண்ட் இருந்தா 2மே மென்ஷன் பண்ணலாமா? பண்ணலாம். தாராளமா வந்து நீங்க போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். 2 அக்கவுண்ட் வச்சிருந்தா அது 2மே மென்ஷன் பண்ணலாம். அது உங்க இஷ்டம் தான். 2வது மென்ஷன் பண்றது வந்து உங்க இஷ்டம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் காலம்ல கேட்டது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். அவங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அந்த என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், அத கரண்ட்டா இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அத நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த ப்ரூஃப் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அத வந்து நீங்க எந்த பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கும் குடுக்கலாம். இது வந்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பெர்சன். இந்த ஒரு காலம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, உலகத்துல வந்து நிறைய தேசங்கள் பார்க்கும் பொழுது, ஆப்பிரிக்கா, ஏசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா வேற வேற கண்ட்ரீஸ்ல வந்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பெர்சனா இருக்காங்க. அப்படி இல்லங்கிற பட்சத்துல வந்து நீங்க நோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம் தாராளமா. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ்ட் ரிலேட்டிவ்ஸோ, இல்ல வந்து ஒரு கடந்த ஒரு 18 மாதங்கள் வந்து நீங்க அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல ஒரு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஏன்னா, அவர் வந்து தனிப்பட்ட நபராக நீங்க செயல்படுறீங்களா? இல்ல வந்து உங்க ஃபேமிலில யாராவது அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல இருக்காங்களான்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல்கள் வந்து நீங்க இதுல மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, நோன்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து இந்த காலம் இருக்கு. ஏன்னா, இது எல்லாமே எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை பற்றிய ஒரு சரியான தகவல்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு தான். ஏன்னா, நிறைய பேரோட நேம் கூட மேட்ச் ஆகலாம். இந்த மாரி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஏன்னா, அது வந்து அந்த மாரி கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கப்போ, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ எதுக்காக இது வேணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நேம் வந்து கரெக்ட்டா இந்த பெர்சன் வந்து கிரிமினல் ரெக்கார்ட் இல்லாதவரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் அத மென்ஷன் பண்ணலாம். எல்லாருக்குமே அந்த கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அந்த நம்ம கம்பெனி வந்து ஒரு லீகலா செயல்படுறதுனால, எல்லாமே வந்து ஒரு நியாயமான முறையில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க விரும்புறோம். அதனால அப்படி இருந்ததுன்னா, அவங்க ரெக்கார்ட் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். நோ கிரிமினல் ரெக்கார்ட் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம வந்து இந்தியாவை தவிர்த்த மற்ற நாடுகளில் வந்து இத ரொம்ப அதிகமா கேள்வி கேட்கறாங்க. இப்ப கிரிமினல் ரெக்கார்ட் சப்மிஷன்க்காக அதுக்காக தான் வந்து இப்போ விளக்கம் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவருடைய ஒரு தகப்பனார் அல்லது தங்கை அந்த மாதிரி ஒரு பிளட் ரிலேஷன்ல கூட ஒரு பாலிட்டிஷியன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பெயரை வந்து கண்டிப்பாக வந்து இதுல மென்ஷன் பண்ணி இந்த காலம வந்து நீங்க ஃபில் பண்ணணும். கடைசியா என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ
சோ இது வந்து நீங்க தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து என்டர் பண்ணிருக்காரா அல்லது நீங்களே என்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இது. அதனால நீங்க தான் பெனிஃபிஷியல் ஓனர் இந்த அக்கவுண்ட் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். நான் வந்து சுய அறிவோடு செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணணும். ஸோ அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கடைசியில என்ன ஆகும், உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றீங்க. இப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மெயில் அல்லது போன் நம்பர்ல வந்து ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அதை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண முடியும். ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து ப்ராசஸிங்ல இருக்கும். எப்ப வந்து உங்களுக்கு மெயில்ல வந்து மெசேஜ் வருதோ அப்ப வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ குளோபல் யூனிட் பேல இருந்து உங்களுக்கு மெயிலுக்கு மெசேஜ் வரும். இது மாதிரி நீங்க சப்மிட் பண்ண இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நீங்க பெற முடியும். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். இப்போ ஒரு கேள்வி வருது சாட்ல. டாக்ஸ் பர்பஸ் பற்றிய கேள்வி. நான் சொன்ன அதே ஒரு அறிவிப்பு தான். இப்ப வந்து நீங்கள் வசிக்கும் இடம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் டாக்ஸ் பே பண்ற ஒரு இடம் அட்ரஸ் வந்து நீங்க பேங்க்ல வந்து வேற அட்ரஸ் கூட கொடுத்திருக்கலாம். அதனால நீங்க டாக்ஸேஷன் நம்பர் எல்லாமே எந்த அட்ரஸ்ல வந்து நீங்க கொடுத்திருக்கீங்களோ அந்த டாக்ஸேஷன் நம்பர் தான் நீங்க கொடுக்கணும். ஸோ எங்க வந்து நீங்க டாக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரி படி பே பண்றீங்களோ அந்த கண்ட்ரியுடைய டாக்குமெண்ட்ஸ் மற்றும் வந்து அதோட டாக்ஸேஷன் நம்பரை தான் நீங்க கொடுக்கணும். இது வந்து கண்ட்ரியை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும் டாக்ஸேஷன் எல்லாமே. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டாக்ஸேஷன் லா இருக்கு. அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா திரும்பியும் வந்து இந்த ரெக்கார்டிங்க கேளுங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ எதுக்காக நம்ம இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னா குளோபல் யூனிட் பேல வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. யூரோப் பார்ட்னர்ஸ் கூட அவங்க வந்து அந்தந்த தேசத்துக்குரிய ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஒரு நேர்மையான முறையில் வந்து அந்த டீடைல்ஸை வந்து அவங்க கொடுக்கணும். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு கேள்வி வருது, பாஸ்போர்ட் நீங்க கொடுத்திருக்கீங்க, அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஃபியூச்சர்ல, அப்ப வந்து எப்படி வந்து திரும்பவும் நாம வந்து பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு மார்ஷல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து நீங்க ஆரம்பத்துல வெரிஃபை பண்ணிட்டீங்க வேலிடான ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து. ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து ஒரு 9 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பாஸ்போர்ட், அப்ப 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நம்ம அப்ப பாத்துக்கலாம். அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா. ஆனா இப்ப கொடுத்திருக்கிறது நீங்க வேலிட் பாஸ்போர்ட் தான் அப்படிங்கிறப்ப அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை.
அப்ப வந்து நீங்க திரும்பியும் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது கிடையாது, அவசியமே இல்லை. ஏன்னா சில விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி கிளியரா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அந்த மாதிரி உங்களை செக் பண்ண மாட்டாங்க. வெரிஃபை ஆனது வெரிஃபை ஆனதுதான். அப்படி இருந்தா கூட உங்களை பாஸ்போர்ட் மட்டும் அவங்க சென்ட் பண்ண சொல்லுவாங்களே ஒழிய ஃபுல் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து பாஸ்போர்ட் ஒருவேளை ஒரு 3 இயர்ஸோ இல்ல 9 இயர்ஸோ கழிச்சு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கரண்ட் பாஸ்போர்ட் மட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப வந்து அவங்க எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து வாங்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது வந்து டேட் இருக்கணும். இல்லைன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க பாஸ்போர்ட். இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட்டா இருக்கணும். பிறகு வந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்து நீங்க பண்ண முடியும். இப்ப வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு நீங்க சென்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து உங்க ப்ரொஃபைலுக்கு கீழே மெசேஜஸ்ல போய் கூட நீங்க கேட்கலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ் நான் சென்ட் பண்ணணும், அதுல அட்டாச் ஃபைல்ஸ் கூட இருக்கு. அதுல வந்து நீங்க என்ன டாக்குமெண்ட்டோ அதை அட்டாச் பண்ணி கூட அனுப்பலாம். ப்ராசஸிங்லேயே இருக்கு அப்படின்னா கூட நீங்க கண்டிப்பா வந்து இந்த மெசேஜஸ்ல போய் என்ன டாக்குமெண்ட் அனுப்பிச்சிங்களோ அதை வந்து திரும்ப கூட அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு சுலபமான வழிகளை கொண்டிருக்கிறது GUPay. அப்புறம் வந்து ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் வந்து அது வெரிஃபை ஆன அப்புறம் உங்களுக்கு மெயிலுக்கும் மெசேஜ் வரும். இது எல்லாமே வந்து நீங்க ஒரு கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் தான். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்போ வெபினார்ஸ் பற்றிய ஒரு தகவல்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெபினார்ஸ் கவனிக்கிறவங்க எல்லாருக்கும் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து ஒரு மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் எவ்வாறு நம் கம்பெனியில் வந்து வெபினார்ஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம் இந்த ஜனவரி இந்த இயர்ல இருந்து. இப்ப வந்து ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் சம்மரி வெபினார் இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் நியூஸ், பிளாக் செயின் நியூஸ் மற்றும் வந்து என்னென்ன புது செய்திகள் அப்டேட் எல்லாமே வந்து இதுல நடைபெறும். பிறகு வந்து க்ளோஸ்டு வெபினார் அது வந்து 2வது சனிக்கிழமை இருக்கும். இதுல வந்து நம்ம கிரிப்டோ யூனிட், UGPay, எவோரிச், STO மற்றும் வந்து பிரத்யேக செய்திகள் குறித்த அறிக்கை இருக்கும். இதுல வந்து NDA சைன் பண்ணணும். ஸோ இங்கு பிரசுரிக்கப்படும் எந்த விதமான செய்திகளையும் நீங்கள் வெளியே சொல்வதற்கு சோசியல் மீடியா மற்றும் எந்த ஒரு மெம்பர்ஸ் இல்லாத புதிய நபர் அவர்களிடமெல்லாம் வந்து நீங்க இம்மிடியட்டா வந்து இதை தெரிவிக்க கூடாது. அடுத்தது வந்து நம்ம அம்பாசிடர்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து தலைமை சபைகள், மேம்பாட்டுக்கான கல்வி தலைப்புகள். இப்ப வந்து ஒரு வீடியோ பிளே பண்ண போறோம். Лед растает от любви твоей. Я знаю взлет на белых облаках побед по краю. Жизнь дает возможность стать другим. С размаху страх, забудь его, он победим. Взлетаем. Новая экономическая эволюция мира. Измени весь мир на лучшее, чтобы
Новая экономическая эволюция мира. И настрой весь мир на лучшее, чтобы жить на земле счастливо. День осветит новый мир людей. Вселенной сбрось навеки негативный лик в забвенье. Дай своей мечте по венам пульс. Скорее верь, и криптоюнит твою жизнь изменит. Новая экономическая эволюция мира. Измени весь мир на лучшее, чтобы жить на земле красиво. Новая экономическая эволюция мира. И настрой весь мир на лучшее, чтобы жить на земле счастливо. Наше будущее мира, счастье, радость и богатство. Мы единая команда, совладение и братство. Будь смелее, будь же с нами, мы в одной великой теме. Путь к финансовой свободе, экономи. Новая экономическая эволюция мира. И настрой весь мир на лучшее, чтобы жить на земле счастливо. И настрой весь мир на лучшее, чтобы жить на земле счастливо. இப்ப வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்குமே நம்ம நியூட தேசிய கீதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஷ்யன்ல இருந்தாலுமே நம்ம வந்து நல்ல ஒரு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஒரு ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப வந்து எல்லா விஷயங்களும் வந்து இப்போ நாம சொன்னதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்றும் வந்து இந்த மாதிரி ஜியூபில வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நான் எல்லாரையும் வந்து எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன் மற்றும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சிறந்த நேரத்தை வந்து எங்களிடம் நீங்கள் கவனித்து நன்கு உபயோகப்படுத்தியதற்கு நன்றி. இப்போ இது வந்து நீங்க ஒரு அழகான ஒரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டாடுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். நன்றி, வணக்கம்.